இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே என்னை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். நான் பேச போகிறேன், நீங்கள் கேட்க போகிறீங்க. அஸ்லாம் அலைக்கும் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம ரமதான் சீரிஸில் 8வது நாள். அப்படி என்னடா கதைன்னு கேட்டிங்கன்னா, இருங்க வரேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ, அதாவது இந்த வீடியோ நம்மளோட பேஜில் இது 100வது வீடியோ. இது உங்களுக்கு ஸ்பெஷலோ இல்லையோ, எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அதுக்கு இப்போ என்னடா பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். உங்களுக்கு பிடிச்ச எமோஜியை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டு போயிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன், இல்லை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன், இல்லை நெக்ஸ்ட் மந்த்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றவங்க மத்தியில நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி 100வது வீடியோ கடந்து வந்திருக்கோம். அதுக்கு தான் சொன்னேன் இது எனக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோன்ட்டு. 100 வீடியோ போட்டும் ஃபேமஸ் ஆகலன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் ஃபேமஸ் ஆகல தான். ஆனா அதெல்லாம் தாண்டி நான் கேரக்டர் வைஸ் ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கேன், ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருக்கேன். எல்லாரும் முன்னாடியும் கான்ஃபிடென்ட் இல்லாம இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவேன் நான். இப்போ உங்க முன்னாடி இந்த 100வது வீடியோல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்கேன். உங்க முன்னாடி பேசினாலும் இந்த வாய்ஸ் ஓவர்ல கான்ஃபிடென்ட்டா தான் பேசிட்டு இருக்கேன், நம்புங்க. இந்த ஜேர்னி என் லைஃப் சேஞ்ச் பண்ணதோ இல்லையோ, என்ன ரொம்பவே சேஞ்ச் பண்ணிருக்கு. நீங்களும் என்ன மாதிரி ஒரு இன்செக்யூர்டான பர்சனா இருந்தீங்கன்னா, எல்லாத்தையுமே தூக்கி போட்டு எதுவா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. மத்தவங்க என்ன பேசுவாங்க, மத்தவங்க என்ன நினைப்பாங்க, மத்தவங்கன்னு சொல்றதை விட்டுட்டு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும். சோ அதனால எதுவா இருந்தாலும் ஸ்டார்ட் டேக்கிங் ஆக்ஷன் ஒன்லி. அது உங்க லைஃபை மாத்ததோ இல்லையோ, 100% இல்ல 200% சொல்லுவேன், உங்களை கண்டிப்பா அது மாத்தும். இந்த ஜேர்னி எனக்கு ஸ்லோ growth இருந்தாலுமே இதுவுமே ஒரு growth தான். அதெல்லாம் ஓகேப்பா. இப்ப என்னதான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, என்னாலே முடியுதுன்னா கண்டிப்பா உங்களாலேயும் முடியும். ஆக மொத்தத்துல இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பயரா இருந்தாலும் இல்லைனாலும் மறக்காம அந்த ஃபாலோ பண்ணிட்டு லைக்கை போட மறந்துடாதீங்க.